ஒரு வேடுவன். நீங்க வேடுவர்னா அப்ப நான் யாரு? ஐயா வேடுவர்னா கையில அம்பு வச்சிருக்கேன், அதனால வேடுவர். நீங்க ஒண்ணும் இல்லாம இருக்கீங்க. எப்படி நெஞ்சில இருக்கீங்க தெம்பு? நீ வீம்பா பேசுறீங்க. நீ வம்பு பண்ணாதீங்க. நான் சொன்னா ஒத்துக்குங்க. நீங்க எப்படி ஒத்துக்க முடியும்? பொய்ய சொன்னாலும் பொருத்த சொல்லணும். பொருத்த சொல்றான். ஆமா இருக்கா இல்லையா? இருக்கு. நான் பொருத்தமான ஆளு. நீங்க பொருத்தமான ஆளு, நான் எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்க நம்புறாது என்ன செய்ய சொல்லுங்க. நீங்க இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. ஆமா. என்ன சோழி வந்திருக்கீங்க? என்னத பாத்தீங்களா? இல்லையே. ஏன்? நான் உள்ளதே பார்க்க மாட்டாப்ல தெரிறேன். இருக்கா இல்லையா? இருக்கு, ஆனா இல்ல. யாருங்க? நான் இருக்க போய் தான் வந்திருக்கேன். உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லங்க. இல்லையா? இல்ல. இல்லாத எப்படி பேச முடியும்? நெஞ்சில திறமை இருக்கு. நீங்க தேடி வந்து என்னமோ அத இல்ல என்கிட்ட. அழகானது என்னது? மான். மான். மானு வையாத்துக்குள்ள இருக்கு. என்ன அப்படி சொல்றேன்? இந்த பகுதியில மான் இல்லாத இடமா இருக்கு. ஆத்துக்குள்ள மீன் எல்லாம் இருக்கு. புரியா? அத்தா மான் இருக்கா இல்லையா? இந்த பகுதியில எல்லா பகுதியிலும் போதுமா? என்னது? மான் இருக்கம்டா. அதுக்கு மீனை சொல்லுதுங்க. யோ கண்டபடி மீன் வேறயா? நான் மான் சொல்றேன். மானா? மானாவை பாத்தீங்களா? மானுக்கு மீனுக்கு வித்தியாசம் தெரியாயா? அப்படியா? மான்னா எப்படி போடணும்? எப்படி போடணும்? மானாவை போடணும், துணைக்கால் போடணும், துணைக்கால் போடணும். நானா போட்டு புள்ளி வச்சா? நானாவை போட்டு எதுல புள்ளி வைக்கிறது? ஊட வையே. ஊட வைக்க. மீன்னா அது மானா போட்டு சுழிச்சு விடணும். ஆமா, சுழிச்சு விடணும். நானா போட்டு இள்ளி போட்டா தான் மீன் வரும். நேரா இருந்து லைட்டா கரை அப்படி சுழிச்சு. அப்படி மான் வேறு மீன் வேறு. ஆமாங்க. நீங்க தேடி வந்தது அழகான புள்ளிமான். புள்ளிமான். புள்ளிமான் நீங்க கண்ணால பாத்தீங்களா? கண்ணால பார்த்தது நான் தான். சரி, உங்க உடம்ப பார்த்தா உங்க உடையெல்லாம் பார்த்தா ஏதோ ராஜா வீட்டு புள்ள போல இருக்கீங்க. அதான் உண்மை. நீங்க ஈண்டு சொன்னா 100 மான் உங்க மடியில பொத்து பொத்துன்னு விழுங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த காட்டுக்குள்ள வெட்டி வேலை? பாருங்களேன், எல்லாம் விழுத்தா செய்யும். இடம்பொருள் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப மானு வேணும். ஆமாங்க. சரி வாங்க. நீங்க மானு மானுன்றீங்கல்ல? ஆமா. அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா ஆம்பளை மானா பொம்பளை மானா? இப்ப ஆண் மான் எப்படியா இருக்கு? ஆண் மானுக்கு நல்லா கிளை விட்டு கொம்பு இருக்கும். சரியா சொல்றாரு. ஆண் மான் எப்படி இருக்கு? கிளை விட்ட கொம்பு இருக்கும். கொம்பு வந்து கிளை விட்டு இருக்கும்ல? கிளை விட்டு இருக்கும். ஆண் மான் குத்துறாங்க, குத்துனா ரத்தம் வரும், உடம்பு கிழிச்சு போடும். கிழிச்சு போடும். ஆனா இந்த மானு என்ன குத்துறோம் சரிதான், அப்படியே மெதுக்கு 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 இருக்குயா முட்டா. அதான் மானுக்கு கொம்பே இல்ல. ஏன் தீட்டி போட்டா ஓடிச்சிட்டாங்க பாருங்க. பிறவியாதான் இவ்வளவுதையா? என்னங்க சொல்றீங்க? பொய்யா சொல்றேன். ஏற்கனவே இந்த மானு கிட்ட குத்து வாங்கின அனுபவம் உண்டா? பாத்தீங்களா எத்தனை பல மான பிடிச்சாடுறான் நானு. சும்மா இல்லையா? எங்கனையும் குத்தி ரத்தம் வரலையங்க. அப்படி இல்ல. இங்க பாருங்க, வேகமான கும்பு குத்துற மாதிரி நான் வாய்ப்பு கொடுக்கறது இல்ல. ஆமா ஆமா, மேலோட்டமா போயிருவீங்க. உண்மை. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இடம்பொருள் ஏவலை போல எந்த இடத்துல எப்படி போகணும்ன்றது சும்மா போல. சரி, எந்த ஊரு? நான் வெள்ளிமலைக்காரர். வெள்ளிமலை. இங்க பக்கத்துல வெள்ளிமலையே கிடையாது. அதவா எங்க பார் தெரியுதா வெள்ளிமலை? என்னது? என்னது? ஆலமரம் தான் தெரியுது. ஆலமரம் தான் தெரியுது. மலைய போறியா? எங்க அந்த வாரு. அது சோறு ஓடுற கொட்டங்க. மலை இல்லன்றியா? இதுக்கு நேரம் என்ன இருக்கு? அடே மலைடா. எங்க இல்ல. டேய் மலைச்சி பார்க்காத, மலைய பாரியா? மலையும் இல்ல இதுவும் இல்ல. மலை இருக்கு. யார்ட்ட போய் சொல்றீங்க? தள்ளியா தள்ளியா போற வெச்சும்னா பாருங்க தம்பி. பாருப்பா. சரிடா, அங்க என்ன தெரியுது? அங்க ஒண்ணுமே தெரியல, சீரியல் லைட் தான் தெரியுது. ஒருங்க மலை தெரியலையா? தெரியுதா தெரியலையா? டேய் மாப்ள, தெரியுதா இல்லடா? சனம் தெரியலையா? எங்க வந்து லைட் தான் தெரியுது. தள்ளிக்க. நம்ம வீடு அரந்து மச்சான் நீங்க பாருங்க, மலைய பாருங்க. இங்க நீ குருடா இருந்துக்கிட்டு எங்களை கேக்குற. சரி தம்பி ஜெயராஜ், நீ பாரியா? ராமநாதபுரம் மாவட்டத்துல மலை இருக்கு. இருக்கா இல்லையாப்பா? இல்ல. சொல்லுங்க வெட்டி போறாங்க. ஒருத்தர் உண்மை சொல்றான். டேய், அவருக்கு நீங்க 10 ரூபா காசு கொடுத்துருப்பீங்க, உண்மையா சொல்லுவாப்ல. யாரு? எங்க தெரியுதுங்க? புரியா பாரு. என்ன கண்ணு தெரியல அதை விட்டு. உங்களுக்கு கண்ணு தெரியல விட்டுருங்க. மலையே இல்ல, அப்புறம் மலை இருக்குடா அப்படியே. குண்டாத்துவீரன் கோயில்ல மலை இருக்குல. ஏய் இங்க கேட்ட இங்க இருக்கா? அங்க ஒரு எங்க இருக்கு சொல்லு. மலை தெரியுதா தெரியலடா? தெரியல தெரியல தெரியல. சபாஸ்ரா மாப்ள, உண்மையா பேசுறா. என்ன அடிச்சுக்கிட்டான்னு சொல்லக்கூடாதா? புரியா? மாமியாலவே வச்சிருக்கானா, அவனுக்கு கண்ணே தெரியாதடா. தெரியுது. இந்த சூப்பரா சூப்பரா தெரியும். அடடடடட, அங்க வாதர் அருவில ஓடுது வாதர். ஏய், அங்க ரிச்சுபடால எறும்புல ஊறி போதற மலையில. ஆமாடா. டேய்
மாமியை கொண்டு வந்தீங்கடா நான் இல்லப்பா அதுவா சொல்றா மாமியை எப்படி கொண்டா எப்படி கொண்டா நீ கவுத்த இறுக்கி கொண்டவே வந்தேன் பாம்பு கொத்தி என் மாமியால கழுத்துல பாம்பு கொத்தி பிரிச்சு சரி அந்த விஷம் உள்ள இறங்க கூடாதுன்றதுக்காண்டி இங்க கொத்தின பாம்புக்கு இங்கனக்குள்ள இறுக்கி கவர் கட்டுன்னு சரி அந்த லூசு முண்டை செத்து போச்சு. ஏய் ஏயா கையில கட்டலாம் ஆமா பாம்பு இங்க குத்துனா இப்ப விஷம் உள்ள இறங்கிட கூடாதுல இங்க விட்டு போயிருக்கணும் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் போணுமா இல்லையா முதலுதவி இறுக்கி கட்டணும்ல கவரை போட்டு இழுக்கிறீன்னா கொண்டது நீ தானே நான் விஷம் இறங்க கூடாதுன்னு இருக்கனே அந்த லூசு முண்டை யாரு சாக சொன்னா முதல்ல டேய் நீ என்ன குற்றவாளி இப்பெல்லாம் சொல்லாத தப்பு ஏண்டா கொண்டு விட்டு போய் மேபச்ச போய்டா நீ போலீஸை கூப்பிடு அதான் வெள்ளிமலை வருமலையிலே அழகான கூட்டம் வருவல்ல மாத்திரை ஓட்டையா டேய் மான் கூட்டமையா மான் கூட்டமா நான் எத்தனையோ மானை பார்த்திருக்கேன் இங்க இருங்க இப்படி மானை பார்த்தே இல்லையா சும்மாவா அது இந்த செம்மதிலும் கிடைக்காதுங்க ஏங்க சொல்லுங்க அங்க இருந்து வந்திருக்கீல வெள்ளிமலையில யார் விட்டு குடும்பம் ஐயாவு நான் பொன்னமலை மயன் உங்க அம்மா வேறு புன்னழகி டேய் கேளியா இந்த உலகத்திலேயே பெருங்குண்ட பணக்காரியான ஒரே உலகத்தாண்டா ஓ மை காட் பெரிய பணக்காரங்கிறது சொல்றா சரி பெரிய பணக்காரங்கிற கோடீஸ்வரங்கிற மேடம் மேடைக்கு என்ன மதுக்கு நாடத்துக்கு வர வீட்டில் இருக்க வேண்டியனே இதுல மக்கள் சபையா மக்கள் சேவை நான் எந்த ஊர்ல காசை வாங்குறது இல்லையா இப்படியா கால பொங்கச்சோர வேண்டி போயிருவீங்க பாருங்க ஆண்ட பேரை சொல்லி திருநீர் ஒரு முடி தேங்காய் கொடுத்த போதும் எனக்கு சரி எங்க தங்குவீங்க எனக்கு கணிக்கு ஆனா வேலை என்ன தம்பி நாடகம் முடிச்சு போய் எங்க போய் தங்குவீங்க சங்கத்துல எனக்கு பல வீடு இருக்கியா பல வீடா? ஒண்ணா ரெண்டா வீடா 5 வச்சிருக்க வீடு உண்டு உண்டு 5 வீடா 5 வீடு இருக்குது உண்மைதான் பூரா ஜாமியார் ஏய் உண்மைதாயா பல வீடு இருக்கு அவருக்கு இருக்கியா இருக்கியா பல வீடு என்ன இருக்கு அன்னைக்கு சங்கத்துல ஒரு ஒம்பளை வீட்டு வாடகை கொடுக்கலன்னு மல்லு கட்டிக்கு இருந்துச்சு இங்க பாருங்க சங்கம் எதுக்கு எதுக்கு சங்கத்தானே சங்கம் ஆமா 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 இங்க பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் அன்றாட ஆமா எத்தனை கோடி மக்கள் வர்றாங்க என்னை தேடி ஆமா நசமா வர பூரா அன்னதான சாப்பாடு தான் அள்ளி அள்ளி குட்டேன் நானு ஆமா சும்மா இல்லடா யாரா கிறுக்கு போய் மாதிரி வரேன் நாடகம் பேச வர்றவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்க மாட்டேன் கிளிக்கிறாரு போயாகிட்டு ஆமா இவ்வளவு தூரம் பேருங்களே உங்களுக்கு நாமோதி என்ன என்னுடைய நாமோதயம் வீரத்தேவன் அம்மா வேறு நங்கை மோகினி அப்பா வேற என்ன நம்பித்தலைவன் அண்ணன் தம்பி 7 பேரு பேரை சொல்றான் யாரு பேரு அண்ணன் தம்பி 7 பேரு எங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை அவங்க பேர்ல சொல்ல மாட்டேன் பூரா பேசிக்கிறோம் கட்டப்பம் பாட்டி பேர் 300 ரூபாய்க்கு போயிருக்க ஆளு லிஸ்ட் நான் தானே போட்டேன் வாத்தியார் இருக்காரு 15000ல முடிச்சுட்டாருப்பா இல்ல இல்ல மணிகண்ட வாத்தியார் இருக்காரு அவர் சரி பண்ணுவாரு அப்ப பிரச்சனை கிடையாது ஆமா ஆமா அவர் மொத்தமா அடிச்சிடாமா சாப்பிட்டு முடிய நம்ம உள்ள தானையா இங்க பாருங்க நம்ம யாருக்குமே இப்படி கொடுக்கறது இல்ல சரி இப்படி தான் கொடுக்கறது இப்படி ஆமா நீங்க சாதாரண நினைக்க வேணாம் சரிங்க நீங்க உனக்கு என்ன வேணும் கேளுங்க நான் செய்றேன் நீங்க வாத்து சொல்றீங்க அண்ணன் 7 பேரு ஆமாங்க நாங்க 3 பேரு யாரு அண்ணன் ஒருத்தர் இருக்கான் யாரு தொந்தி வேட ஓஹோ தம்பி புலி வேட ஆ தம்பி இளையாளத்தான் மணிகண்ட அவர் மணிகண்ட வேற ஆமா ஆமா நடுவுல அதாயா மூத்தாளு வரியா மூத்த ஆளு தொந்தி தொந்தி வேற வேற இளைய ஆளு மணிகண்ட வேற ஆமா நான் தான் ஊடுற ஆளு யார் உங்க பேரு வெள்ளிமலை கந்தன் வெள்ளிமலை கந்தனா வெள்ளிமலை கந்தனா அவர் என் சொந்தக்காரங்களாச்சே எப்படி எங்க அத்தை அத்தைனா பொன்னழகி எங்க மாமா பொன்னம்பலம் அவங்களுக்கு பிறந்த புள்ள கந்தவேட நான் தான் என் பங்காளி டேய் எங்க அம்மா உனக்கு என்ன பண்ண அத்தை ஐத்த வேணும்ல ஆமா ஐத்த மயம் உனக்கு என்ன பண்ண நானு ஐத்த மயம் பங்காளி ஏத்த அப்படி என்னதான் செய்யறவன ஏண்டா முறகட்ட வேலை பங்காளி இல்லையா ஐத்த மயம் மச்சம் வேணும்டா மன்னிச்சிருங்க நீங்க எனக்கு மச்சான் ஆமா உங்க அம்மா வந்து எனக்கு அத்தை சரியா ஆமா அத்தை புருஷன் வந்து சித்தப்பேன் ஏ இன்னும் முறகட்டு பேர் என்ன ஐத்த குறிச்சு மாமி இல்லையா ஓ மாமானா சும்மா அறியா நான் கேக்குறேன் மாமியா பொண்டாட்டி மருமகன் ஏடா வேணும் மைத்த புடுங்க வேணும் என்ன சொல்ற எனக்கு என்ன தெரியும் மாமியாக்கு எப்படிங்க பொண்டாட்டி வரும் மாமியா பொண்டாட்டி மருமகன் என்ன வேணும் மாமியாக்கு பொண்டாட்டி எப்படா வரும் மாமனாருக்கு வேணா பொண்டாட்டி வரும் ஏண்டா லட்சுமணா நீ தானே சொல்லு விவரம் மாமியா வந்துட்டா வரும் டேய் லட்சுமணா நாத்தனா மருமக உள்ள என்ன வேணும் உனக்கு நாத்தனா மருமக உள்ள தானே வேணா குட்ட கூட சொல்றோம் அம்மல்ல ஆனா ஒண்ணு நீ ஒரு ஆர்டர் ஒண்ணு கூட்டி வர பாருங்க 8 மணி வரைக்கும் வர ஜெய் உன் பேர் சரியில்லை உன் பேர் என்ன வீரத்தேவன் வீரத்தேவன் ஆமா அம்மா பேர் வந்து நங்கை மோகினி யார் தெரியலையா தெரிஞ்சு வச்சுங்க நான் தான் வெள்ளிமலை கந்தேன் அப்ப நீங்க மச்சா மலையேறி போனாலும் மச்சன் உதவி தேவை உண்மை சொல்றேன் கேளுங்க சொல்லுங்க மச்சான் தேடி வந்தது மானல்ல பின்பு அழகான ஒரு மங்கையவள் யார் அந்த மங்கை தங்கச்சி வள்ளிதான் என் தங்கச்சி வள்ளியா ஆமையா எதுக்கு என் தங்கச்சி
நீ கவலைப்படாதீங்க, மனசு வேலைப்படாதீங்க, எதுக்கு அழுகாதீங்க, நான் பாத்துக்கிறையா, நான் நிறைவேற்றுறியா. எங்க இப்படித்தான் எல்லாத்தையும் சாடிடுவாப்லடா, எல்லாத்தையும் சாடிடுவாப்ல. என்னையா வேணும்? அழுகாதியா. யார்கிட்ட விழுகுற? ஏன் அழுகுறா? என்ன வேணும் உனக்கு சொல்லு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. சொல்லியா? என் தங்கச்சியை போய் பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களே. ஆமா. மச்சின மாமனுக்கு பொண்ணை கொடுக்கணும். இதான உண்மை. உங்களை கெட்டி கொடுக்கறதுலாம் பிரச்சனை இல்லைங்க. வேற என்னையா? வளர்த்த பாசம் கண்ணை மறைக்குது மச்சான், கண்ணை மறைக்குது. உங்களுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நான் சொல்றத செய்வேண்டி எனக்கு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் உண்மை. உண்மைதானே? இவருங்க உன் மனசு போல எப்படி நினைக்கிறியா? செய்யலைன்னா என் பேரை மாத்திக்கலாம். சரிங்க. உங்ககிட்ட நான் வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா? இவருங்க என் தங்கச்சிய கோரிக்கை வச்சா தானே சில விஷயம் கிடைக்கும். அதைத்தான் வைக்கிறதுக்கு. என் தங்கச்சியை உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கடைசி வரைக்கும் என் தங்கச்சிக்கு நீங்க தண்ணியே வராம பாத்துக்கிறேன்னு. ஏன்டா இது பேச்சாயா? அது இந்த உலகம் என்னையா? நீரின்றி அமையாத உலகம் என்ன? என்ன நீர் இல்லாம எந்த ஜீவன்றா வாழ? என் தங்கச்சிக்கு உடனே தண்ணி வந்தா பிடிக்காதுங்க. ஏன் அப்படி அழிஞ்சு வரும்னா எப்படியா? நீங்க வச்சு காப்பாத்துற முறையில தாங்க இருக்கு. பாருங்க ஒரு தங்கச்சி மனசு போல நடந்துக்கிறேன். என்ன வேணுமோ மாய கொடுத்து காப்பாத்துறேன். தான் வீட்டுக்காரு நல்லா பாத்துக்கிட்டாரு சொல்லி சந்தோஷப்பட்டு ஒரு ஆனந்தப்பட்டு ஒரு ஆனந்த கண்ணீர் படிச்சு என்ன பண்றது? ஆனந்த கண்ணீர் விட்டா அப்ப இவருங்க வாப்ல நீங்க கவலை வேணாம். நீங்க வசதி வாய்ப்பு இல்லாத ஆளுங்க. அடியில் அப்படி இல்ல. சரியா? ஒரு தங்கச்சிக்கு பொன் வேண்டுமோ, பொருள் வேண்டுமோ, ஆளு வேணுமா? உங்களை பார்த்தாலே தெரியுது சொல்லியா வசதி வாய்ப்பான ஆளுண்டு. ஆமா, நாங்க காட்டுக்குள்ள திருறவங்க. எங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கீங்க. கௌரவம், எங்களுக்கு கௌரவம் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னா கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்கணும். என்கிட்ட வசதி இல்ல. ஒரு 2500 ரூபாய்க்கு என் தங்கச்சிக்கு பட்டு புடவை ஒன்று எடுத்துருக்கு. போடா ஏழை போல. என்னடா 2500 ரூபாய்க்கு எடுத்து வாங்கடா. 50,000 ரூபாய்க்கு எவ்வளவு? 50,000க்கு பட்டு புடவை. ஓடுறா எழுதுடா கணக்கு. சும்மா எழுதுடா, அப்படிதான் சும்மாடா. 50,000 ரூபாய்க்கு எழுதுடா கணக்கு. எவ்வளவு பட்டு புடவை? 50,000க்காங்க பட்டு புடவை 50,000. 50,000 எழுதுடா கணக்கு. 50,000 ரூபாய். கல்யாணம் முடிக்க தட்டிக்கு காய்கறி வாங்குறது செய்முறை சரக்கு போக்குவரத்து எல்லாமே நீ தான். ஆமா வாதர. 50,000க்கு பட்டு புடவை. நீ காசு பூரா ஓண்டர்னு சொல்லி தண்ணி பண்ணி போட்டு பட்டு புடவை. ஐயே அது விட்டாச்சு. பட்டியா கூடாதியா? அல்சர் வந்து சுட்டு. கல்யாணம் போயிரும். ஆமா அன்படி. 50,000க்கு பட்டு புடவை. பட்டு புடவை. போத்தீஸ்ல. எதுக்குடா வேணும்? நெத்திக்கு என் தங்கச்சிக்கு நெத்தி சட்டி வேணுமுங்க. எத்தனை பவுன்ல? ஒரு 5 பவுன் போடுங்க. ஓடுறா 10 பவுன்ல. ஓடுறா எழுதிட்டு வந்துறேன். சந்தோஷங்க. காதுக்கு வேணும்? காதுக்கு தொங்கட்டா. எத்தனை பவுன்ல? ஒரு 5 பவுன். ஒவ்வொரு பவுன் தான். இந்த கால ஒரு பவுன், இங்கிட்டு ஒரு பவுன். ஏங்க 5 ஓட்ட காது தொங்கி போமியா? ஆத்தாடி. மூக்கு என்ன வேணும்? மூக்குத்தி. கழுத்துக்கு? கழுத்துக்கு பதக்கம் செங்கலி. அது கீழே. அதுக்கு கீழே என்ன வேணும்? பாடி வேணும். என்னையா? என்ன பெரிய தொங்கு மாலை. ஆமா தொங்கு மாலை வேணுமா இல்லையா? வேணும் வேணும். இடுப்புக்கு? இடுப்புக்கு ஒட்டியானா? அது கீழே அரைமுடி. ஃபேமஸ். எல்லாம் கிறுக்கு பிள்ளை இருக்க. சின்ன புள்ளியா இருந்தா போடுவாங்க. நாட்டுடைய பண்பாடு என்ன? ஆமா. சிறு புள்ளியாக இருந்தால் அரைமுடி. புள்ளியா இருந்தா சின்ன அரைமுடி போடுவாங்க. பொம்பளை பிள்ளைக்கு அரைமுடி போடுவாங்க. ஆண் புள்ளியா இருந்தா குஞ்சு பண்ணி போடுவாங்க. ஆமா. காலுக்கு என்ன வேணும்? காலுக்கு தண்டை கொலுசு. அதுக்கு விரல்ல போடுறதுக்கு மிஞ்சி. மிஞ்சி. உங்க தங்கைக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரையும் எவ்வளவு பொன்பொருள் வேணுமோ எல்லாம் போட்டு நான் கல்யாணம் பண்ணி கூட்டி போயிடுறேன். வாதாரே எல்லாம் கணக்கு கூட்டி வந்தா ஒரு 50 லட்சம் ரூபா வருது வாதாரே. 50 என்ன ஒரு எவ்வளவு வாங்கிருக்க? 1 கோடி ரூபாயா? ஆமா வாதாரே. வச்சுக்க. எங்க எடுக்கலாம்ங்கறீங்க? கல்யாணத்துக்கு பூராமே நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும். ஆமா வாதாரே. பொறுப்பாளர் நீ தான். ஆமாப்பா. பொறுப்பு கொடுத்தாச்சுன்னா பொறுப்பு சரியா செய்யணும். சரி. நீ பரம பார்த்த கூடாது. பெண் ஒருங்கிணைப்பாளர். ஆமா. ஆமா நீ தான் பார்க்கணும்யா. பெண் குண குடிப்பான்னு சொல்றானே. ஆமா. இவாரியா நீ பாருங்க. என்னைக்குமே என்ன ஒரு தாய் போயிட்டா என்ன போயிருமா? இல்லங்க தாய் போயிட்டாவா அறுசுவை உணவு போய்விடும். அறுசுவை போயிருமா? ஆமாங்க. ஒரு தாரம் போய் விட்டால் சகலமும் போய்விடுங்க. பத்தில அவன் முட்டுக்கிட்ட போய் தான் எங்கிட்டும் போக முடியாது. ஆகவே உங்களுடைய தங்கச்சிக்கு என்ன வேணுமோ போட்டு நல்லது மச்சான். ஆம்பளை பாத்துக்கிறேன். நீங்க உள்ள விரட்டுங்க. பயப்படாதீங்க. உனக்கு அண்ணன் தம்பி 7 பேத்துக்கு நினைச்ச மாதிரி ஒரு சின்ன வாதாரே இங்க இருங்க. எனக்கு துணையா இன்னொரு ஆளை சேர்த்துக்கிறேன். ஒருங்கிணைப்பாளர் எஸ்ஓ செல்வராஜ் தூங்கு முஞ்சி. சரி வாரியா உடைய உதவிக்கு யாராலும் கூட்டி கூடுங்க. ஆமா. சரி எங்களை மட்டும் கையை விட்டுறாத. ஆமா கை விட்டுறாத.
நீங்க நில்லுங்க லேட்டா வரட்டுங்க மச்சான். பார்க்கலாமா வரட்டுங்க. போவா வருடவிட மான்களே மான்வர்களே நீங்களே வளர்த்தமே வளர்த்தமே இவர்தான் மானை தேடி வந்திருக்கிறார் மாப்பிள்ளை சிங்கம். மாப்பிள்ளை சிங்கம். ஆமா. மானை தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம். மானை தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம். அதை ஏன போல அடிக்காதீங்க ஆம்பளை தங்கம். மானை தேடி வந்தவரே மாப்பிள்ளை சிங்கம். ஐயா மச்சான் பண்ணாரு. ஓயா மச்சான் பண்ணாரு அப்பே என்ன சொன்னாரு வாங்க பாடி மச்சான். வரவேற்பு. ஆடி குலப் பாடி பாடி. வரவேற்பது எங்களுக்கு குல சம்பிரதாயம். குலப்பண்பு குன்றாமல் கொடுத்து விட்டோம். இது யார் அந்த புதுமை அழகான பெண்மகளே நான் தான் குள்ளி. நீர்தானே வள்ளி நான் குள்ளி. வாய்ப்படி சொல்லுங்க. நீ ஒழுங்கா ஆடலையாமே நான் ஒழுங்கா அந்த மண்ணுக்குள்ள புதக்குன்னு கால் குளுக்க போதுல. எதுக்குள்ள இதுக்குள்ளதான். நீ ஒழுங்கா ஆட வேண்டியானே நான் வேணா கோணிக்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கேன். வயசான காலத்துல கண்ணுல அப்படி பார்க்க தெரியுது. அவங்கள உண்மையை பாக்குறாங்க உண்மையதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆறு முதல்ல இருக்காங்க பாருங்க அப்படியா சரியா அடி பொண்ணா பிறந்தவளே எங்க அம்மா மருமகளே அடி பொண்ணா பிறந்தவளே எங்க அம்மா மருமகளே நான் கைராசி கரணடி என் கையை தொட்டு பார்த்துக்கடு என் கைய தொட்டு பாத்துக்கடி சீம சமத்தி ராஜாத்தி தானே மகராசி ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தருவேன் ஆசைப்பட்டதை நான் விட மாட்டேன் ஓ அனுமதி இல்லாம தொட மாட்டேன் சக்காச்ச வந்தவளே சின்னவளே அடி செந்தூர பொட்டு வச்சு வந்தவளே சக்காச்ச வந்தவளே சின்னவளே அடி செந்தூர பொட்டு வச்சு வந்தவளே எங்க வந்து ஏறிவாரா ஒழுங்கா குடும்பம் அந்து போங்க ஓடியடியாலோ ஓமையடியாலோ ஓடி எப்படி மச்சான் வள்ளி? அழகியா ஒருபான சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு. நக்குன்னு அப்படி இருக்கும். வீடியோ வரை ஓடுது குழம்பு, 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 சட்டம். குழம்பு. தங்கச்சி. ஏ பாரு சாமி பாரு இவ பழைய குரத்தி. பஞ்சத்துக்கு வந்தவளா இந்த குரத்தி. ஏ பாரு சாமி பாரு இவ பழைய குரத்தி பஞ்சத்துக்கு வந்தவளா இந்த குரத்தி ஏ கேளு சாமி கேளு நான் புதிய குரத்தி புருஷனுக்கு வந்தவளா ஏ பாரு சாமி பாரு
வேடுவர் இங்க எதுக்கு வந்திருக்காரு? இந்த ஆத்துக்குள்ளேயே டவர் கிடைக்குதுன்னா நம்ம இடத்துல தான். இங்க எதுக்கு வந்திருக்காங்க? மான் ஒன்றை தொலைத்து விட்டாராம். மான் வந்ததை நீ பார்த்தாயா? அண்ணன் பார்த்திருந்தாத்தால பிடித்து கொடுத்திருப்பானே. நானும் பார்க்கவில்லை. தங்கையே, நம் இனத்தவர் நம்ம இனத்தவர் வந்திருக்காங்க. ஜாதி பற்று சன்னியாசிக்கு உண்டு முறைப்படி முத வரவேற்பு கொடுப்போமா? கொடுக்கணும்.